ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். நம்ம வந்து இந்த வாரத்துக்கான லவ் ரீடிங் பார்க்குறோம். ஸோ ஏற்கனவே வந்துட்டு மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் அந்த 4 ராசிக்கும் நம்ம இந்த வாரத்துக்கான லவ் ரீடிங் என்ன அப்படிங்கிறத பார்த்தாச்சு. இப்போது சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்கான லவ் ரீடிங் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த வாரத்தில் உங்கள் காதல் வாழ்க்கையில் ஏற்பட போகிற மாற்றங்கள் என்ன, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் என்ன நடக்க போகுது, நீங்கள் எப்படி செயல்படணும், நீங்கள் நோ கான்டாக்ட் பிரேக்கப்பில் இருக்கீங்க அப்படின்னா ரீயூனியன் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். மேரிட் கப்புள்ஸாக இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும், நீங்கள் சிங்கிளாக இருந்தால் உங்களுக்கு இந்த வாரம் லவ் ரிலேஷன்ஷிப் செட் ஆகுமா அப்படிங்கிறத பற்றிலாம் பார்க்கலாம். ஓகே, ஏற்கனவே ஒரு கார்டு ஜம்ப் ஆகிடுச்சு. இந்த கார்டை வந்து நம்ம சிம்ம ராசிக்கு வச்சுப்போம். அடுத்து செகண்ட் கார்டு என்னன்னு பார்ப்போம். செகண்ட் கார்டு பார்த்தோன்னா 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து நம்ம கன்னி ராசிக்கு வச்சுப்போம். அடுத்து துலாம் ராசிக்கு 3 ஆஃப் கப்ஸ் வச்சுக்கலாம். 3 ஆஃப் கப்ஸ் வச்சுப்போம். அடுத்து விருச்சிக ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். ஓகேவா, 4 ராசிக்குமான 4 கார்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். சிம்ம ராசிக்கு ஜட்ஜ்மெண்ட், கன்னி ராசிக்கு 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அடுத்து துலாம் ராசிக்கு 3 ஆஃப் கப்ஸ், விருச்சிக ராசிக்கு கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ். இப்போது இந்த ராசிக்கான லவ் ரீடிங் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சிம்ம ராசிக்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு வந்து அவங்களோட லவ் ரிலேஷன்ஷிப்பில், லவ் லைஃப்பில் எப்படி ரெஃப்ளெக்ட் ஆகுது, ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத இந்த கார்டு மூலயமா இந்த கார்டு என்ன ரீடிங் கொடுக்குது அப்படிங்கிறத வச்சு பார்க்கலாம். ஓகே, சிம்ம ராசிக்கு நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட் கார்டு வந்திருக்கு இல்லையா. எப்போவுமே ஜட்ஜ்மெண்ட் கார்டு சொல்கிற விஷயம் என்னவாக இருக்கும்னா, ஒரு மறுபிறவி, ஒரு 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 கான்ஸ்டண்ட்டான ஒரு திடமான ஒரு முடிவு, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிசிஷன் எடுக்கிறது. அதே மாதிரி பாஸ்ட் லைஃப்பில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டு தன்னோட லைஃப்பை பார்த்து முன்னேறிட்டு போகிறது, அதெல்லாம் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு சொல்லும். அந்த விதத்தில் சிம்ம ராசிக்கு இந்த வார லவ் ரீடிங்க்கு ஜட்ஜ்மெண்ட் கார்டு யூனிவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது சொல்கிற விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோன்னா, இப்போ வந்து நீங்கள் லவ் லைஃப், உங்கள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பாஸ்ட் லைஃப்பில் இருந்த கனெக்ஷன் வந்து திரும்பவும் அவங்கள பற்றின ஞாபகம் வரும். பாஸ்ட் லைஃப்பில் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்பில் யார் இருந்தாங்களோ அவங்கள பற்றின ஞாபகங்கள்லாம் உங்கள் மனசில் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்தில். சில பேருக்கு வந்துட்டு பாஸ்ட் லவ்வர் வந்து ரீகனெக்ட் ஆகிறதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ உங்களோட பாஸ்ட் லவ் வந்து திரும்பவும் ரீகன்சில் ஆகும் அப்படிங்கிறதுக்கான சான்ஸ் வந்து இந்த வாரம் சிம்மராசிக்காரங்க லைஃப்பில் லவ் ரீடிங்காக வந்திருக்கு. அதே மாதிரி உங்கள் மனசுக்குள்ளே வந்து இந்த வாரம் வந்து ஒரு ரியலைசேஷன் வரலாம். ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணிடுவீங்க. ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் நமக்கு கொடுக்குற மெசேஜாக இருக்குது. ஸோ இந்த வாரம் ஒரு பாஸ்ட் லவ்வரை நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களோட பாஸ்ட் லவ் கனெக்ஷன் வந்து திரும்ப ரீகனெக்ட் ஆகலாம். அதே மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் ரியலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளேயே நீங்கள் ரியலைஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு மூலயமா. அதோட அடுத்து சிம்ம ராசிக்காரங்க சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கான ரீடிங் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து எந்த மாதிரி எப்படி லவ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் தெளிவாக இருக்கணும். வந்துட்டு கல்யாணம் வரைக்கும் இந்த காதல் போகும் அப்படின்னா நீங்கள் லவ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா வேண்டாம் விட்டுருங்க அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு சொல்கிற விஷயமா இருக்குது. நீங்கள் வந்துட்டு இப்போ லவ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த காதல் கல்யாணத்தை நோக்கி நகர்த்துவீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் துணிஞ்சு லவ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா அப்படி இல்லைன்னா அது வந்து உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்துறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் எனர்ஜி சொல்லுது. அதே மாதிரி நீங்கள் கப்பிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் 2 பேருக்குள்ளேயுமே வந்து ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். 2 பேருமே இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் எல்லாம் பேசி பிரச்சனையாக்கிக்கிட்டு இல்லாமல் 2 பேருமே ஒருத்தர் மன்னிச்சு அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயந்தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு மூலயமா நமக்கு தெரிய வருது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஒருத்தர் மன்னிச்சு போனது போகட்டும், இதுக்கப்புறம் நம்ம லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்வோம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு க்ளோஸ் லவ் பாண்ட் வந்து உங்கள் 2 பேருக்குள்ளேயும் உருவாகும், உங்களுக்குள்ளேயும் உங்கள் பார்ட்னருக்குள்ளேயும் உருவாகும் அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்கார கப்பிள்ஸ்க்கான ஒரு மெசேஜாக இருக்குது. ஸோ ஓவரால் லவ் மெசேஜ் உங்களுக்கு என்ன அப்படின்னா, ஒரு பழைய லவ் ரிலேஷன்ஷிப் இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு 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 விஷயத்தை ஆரம்பிக்க போகிறீங்க, ஒரு புது ரிலேஷன்ஷிப்பை வந்து அழகாக கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது தான் சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த வார லவ் ரீடிங்காக
யூனிவர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து கன்னிராசி பார்ப்போம். கன்னிராசிக்கு வந்து 9 ஆஃப் பென்டிகல்ஸ் வந்திருக்கு. இந்த 9 ஆஃப் பென்டிகல்ஸ் எப்போவுமே ஒரு கம்ப்ளீஷனை சொல்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஒரு வெல்த், ஒரு வேல்யூ, அதே மாதிரி உங்களோட இண்டிவிஜுவாலிட்டி இதெல்லாம் சொல்கிற ஒரு கார்டு வந்து இந்த 9 ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த கார்டு இப்போ நமக்கு என்ன சொல்லுது, இந்த வர லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த வாரம் வந்து நீங்கள் உங்களோட செல்ஃப் ஒர்த்தை வந்து நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுது. கன்னிராசிக்காரங்க அவங்களோட செல்ஃப் ஒர்த் என்ன அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்க. காதலில் வந்து நீங்கள் அடிமையாகவே கூடாதுங்கிறது தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து உங்களோட ஒர்த்து தெரியாமல் உங்களை ரொம்ப டீக்ரேட் பண்ணுற மாதிரியான ஒரு பார்ட்னர் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு அடிமையாகணுங்கிற அவசியமே இல்லை. உங்களோட ஒர்த் இந்த வாரம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி கப்பல்ஸாக இருக்கீங்க நீங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்கள் பார்ட்னர் வந்து உங்களுக்கான ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும், உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும், உங்களோட ஃபீலிங்ஸை வேல்யூ பண்ணணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிங்க. ஒருத்தரை மட்டும் ஒருத்தர் மட்டும் கொடுக்கறதாவே இருந்தால் அந்த ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இந்த வீக் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இது வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களோட கப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ்டாக இருக்கணும். இல்லாட்டி இந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்காது. இந்த வீக் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுவே கன்னிராசிக்காரங்க சிங்கிள்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு இண்டிபெண்ட் எனர்ஜியை வந்து நீங்கள் இந்த வீக் ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட அந்த இண்டிபெண்ட் எனர்ஜி வந்து மற்றவங்களை கவரக்கூடியதாக இருக்கும். அதுவே வந்து உங்களுக்கு ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜியாக மற்றவங்க கிட்ட செயல்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் சுதந்திரமாக ஜாலியாக சந்தோஷமாக அப்படி இருக்கீங்க அப்படின்னா அதுவே வந்து மற்றவங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும் உங்களை நோக்கி அப்படிங்கிறது தான் சிங்கிள்ஸ்க்கான மெசேஜாக இருக்குது. ஸோ உங்களை யாராவது உங்களால் யாராவது உங்களை வந்து ஒரு உங்ககிட்ட கவர்ந்து உங்ககிட்ட வரலாம், அதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களை யாராவது அப்ரோச் பண்ணலாம், லவ் ப்ரப்போசல்ஸ் கூட வரலாம், உங்களை அப்ரோச் பண்ணலாம். அந்தளவுக்கு நீங்கள் ஒரு க்ளோயிங் எனர்ஜியோடு இருப்பீங்க. அதனால் மற்றவங்க உங்கள்கிட்ட அட்ராக்ட் ஆகி வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வாரம் கன்னிராசிக்காரங்களுக்கான லவ் ரீடிங் அப்படிங்கிறத யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்கு 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. 3 ஆஃப் கப்ஸ் எப்போவுமே வந்துட்டு ஒரு சந்தோஷம், ஒரு யூனியன் அதெல்லாம் சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இந்த வாரம் உங்களுக்கு 3 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதுனால நீங்களும் ரொம்ப சந்தோஷமான வாரமாக இருக்கும். உங்களுக்கு லவ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் வந்து நீண்ட நாட்களாக ரொம்ப நாளாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸை பார்க்கலாம். இல்லை உங்கள் பாஸ்ட் லவ்வர் யாராவது இருந்தால் கூட அவங்கள நீங்கள் மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க உங்ககிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? இந்த வாரம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு செலிப்ரேஷன், ஒரு ரீயூனியன், ஒரு ஜாய்ஃபுல் பாண்டிங் வரத்துக்கான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த 3 ஆஃப் கப்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் சிங்கிள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங் கண்டிப்பாக உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து யாராவது உங்ககிட்ட ப்ரப்போஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேருந்தே ஏதோ ஒரு லவ் வந்து ஒரு காதல் மலர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் வந்து துலாம் ராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வந்து தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் கவனமாகவும் இருக்கணும், ஒரு கொஞ்சம் ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கணும். ஒரு தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் அதில் கொஞ்சம் நீங்கள் அலர்ட்டாக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கப்புள்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன மெசேஜ் இதுலேருந்து பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் 2 பேருமே வந்து கனெக்ட் ஆகுற மாதிரியான ஒரு நல்ல ஒரு சோல் கனெக்ஷன் வர மாதிரி 2 பேருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு வைப் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீக் அப்படிங்கிறாங்க. ஒரு ஹாப்பி வைப் இருக்கும் இந்த வீக் உங்களுக்கு. அதாவது துலாம் ராசி கப்புள்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் இருக்கும் உங்கள் லைஃப்பில் இந்த வீக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருந்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு சந்திப்புகள் வரும். அதே மாதிரி ஒன்றா இருந்தீங்கன்னா புதுசாக வந்து அதிக அன்பு, கேர், லவ் இது எல்லாமே அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் லவ் ரீடிங்காக இருக்குது. அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோன்னா கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு.
கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் எப்போவுமே கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா எப்போவுமே ரொம்ப தெளிவான சிந்தனையில் இருப்பாங்க, அவங்களோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கார்டோட ஒரு கான்செப்ட். அப்படி இருக்கும்போது இந்த வாரம் விருச்சிக ராசிக்கு வந்து கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறதால அவங்களோட லவ் லைஃப்பில் எப்படி இருக்கும்னா வந்து லாஜிக்கும் இருக்கும், அதே மாதிரி எமோஷன்ஸ்க்கும் அங்கே இடம் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப லாஜிக்காக மட்டும் திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. இதுதான் ப்ராக்டிக்கல், இப்படி தான் இருக்கும், இதுக்கு எமோஷன்ஸ்க்கெலாம் இந்த இடத்துல வேலை இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. எமோஷன்ஸ்க்கும் இந்த வாரம் வந்து அவங்க லைஃப்பில் அவங்க மனசில் இடம் கொடுப்பாங்க. ஸோ உங்களோட காதல் வாழ்க்கை வந்து ரொம்பவே நேர்மையாக நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது தான் விருச்சிக ராசிக்கு இந்த வாரம் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது. நீங்கள் ரொம்ப க்ளீனாக இருக்கணும், அதாவது ரொம்ப பொய் சொல்லாமல் எதையும் மறைக்காமல் உங்கள் பார்ட்னர்கிட்ட எந்த ஒரு ஒளிவு மறைவும் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பவுண்ட்ரிஸ் வந்து இருக்கணும் உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லை மீறக்கூடாது, எந்த ஒரு விஷயத்துலையுமே எல்லை மீறாமல் இருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு பல சிக்கல்கள்லேருந்து உங்களை வந்து பாதுகாக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி விருச்சிக ராசி கப்பிள்ஸ்க்கு பார்த்தோன்னா நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் இந்த வாரம் ஒரு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசுறதுக்கான சூழல்கள்லாம் உருவாகும். உங்கள் பார்ட்னர் கூட ஒரு 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 ஆர்கியூமெண்ட் கூட வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ்லாம் எடுக்கிறதுக்கான ஒரு வாரமாகவும் இந்த வாரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்கள் பார்ட்னர் கூட ஆர்கியூ பண்ணி ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு வீக்காக இந்த வீக் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும். அந்த ஆர்கியூமெண்ட் வந்து ஆரோக்கியமான ஆர்கியூமெண்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அது பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தாத மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸோட வார்னிங்காக இருக்குது. அடுத்து வந்து விருச்சிக ராசி சிங்கிள்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரொம்ப ஒரு நல்ல அனலைஸ் பண்ணி தான் இந்த வீக் ஒவ்வொரு முடிவும் எடுப்பீங்க. அதாவது உங்ககிட்ட யாராவது லவ் ப்ரப்போஸ் பண்ணுறாங்க, இல்லை நீங்கள் யார்கிட்டையாவது போய் ப்ரப்போஸ் பண்ண, அதாவது உங்களை லைஃப்பில் ஒருத்தங்களை கொண்டு வரீங்க, ஒருத்தங்க யாராவது புதுசாக ஒருத்தங்க என்ட்ரி ஆகுறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்பவே இந்த வாரம் வந்து ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி தான் முடிவு எடுப்பீங்க அப்படிங்கிறத இந்த கிங் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் கார்டு சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது. கம்ப்ளீட் அனாலிசிஸ் இந்த வீக் வந்து உங்கள் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் யாரோ ஒரு பர்சனை பற்றி. ஓகேங்களா? அப்படி பண்ணினா மட்டும்தான், அப்படி பண்ணி தான் நீங்கள் உங்கள் பர்சனை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து இவங்க உண்மையாக நம்மளை லவ் பண்ணுறாங்களா, லைஃப் லாங் இவங்க வருவாங்களா, இவங்களோட காதல் உண்மையானதா, அன்பு உண்மையானதா அப்படிங்கிறத ரொம்ப அலசி ஆராய்ஞ்சு தான் நீங்கள் வந்து அவங்கள அக்செப்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் சிங்கிள்ஸ் எல்லாமே டீப் திங்கிங்கில் தான் இருப்பீங்க இந்த வீக், யாரோ ஒருத்தரை நினச்சி. ஓகேவா? ஸோ ஓவரால் நீங்கள் வந்து இந்த வாரம் எமோஷன்ஸ் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம நீங்கள் வந்து ஒரு உண்மையை பேசணும். அப்படி உண்மையாக இருந்தீங்க, உண்மையை பேசுனீங்க அப்படின்னா மட்டும்தான் எல்லாமே இந்த வீக் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இதுதான் வந்து சிம்மம், சிம்மராசி, கன்னிராசி, துலாம், விருச்சிகம் இந்த 4 ராசிக்குமான இந்த வார ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ராசியோட நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சன்ஷைன் டேரட் ரீடிங்கோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்யூ.